வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் இன்று மங்கோலிய அதிபர் திரு குரெல்சுக் உக்னாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இரு தலைவர்களும் பரஸ்பரம் மண்டல மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்தியா மங்கோலியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை செயல்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏற்ற இறக்கமான விமான கட்டணங்களில் இருந்து பயணிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் புதிய முன்முயற்சியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இது பயணிகளுக்கு பெரிதும் பயன்படும் என்றும் அனைத்து மக்களுக்கும் நியாயமான மற்றும் நிலையான விமான கட்டணத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம் மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொடர்பான நவீன தொழில்நுட்பத்தை கண்டுபிடிப்பது குறித்த போட்டியை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. பெண்கள் தலைமையிலான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தீர்வுகள், சர்வதேச அளவில் தாக்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய சவால்கள், இளையோருக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற 3 அம்சங்களில் இப்போட்டி நடத்தப்படும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதற்கான பரிசுத் தொகை 5,85,00,000 ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மரப்பாலம் துணைமின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை ஆனந்தா நகர், திருமகள் நகர், வேல்ராம்பட்டு, திருமால் நகர், திருப்பூர் குமரன் நகர், சுதாரா நகர் முழுவதும், அங்காளம்மன் நகர், அரவிந்தர் நகர், அன்னை தெரசா நகர், முருங்கப்பாக்கம்பேட், கமலம் நகர், பாப்பஞ்சாவடி, ஒட்டம்பாளையம், ஆசிரியர் காலனி, கொம்பாக்கம்பேட் மற்றும் குப்பம்பேட் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.